பையனுக்கு எடுத்து விடாத. என்னடா வேண்டா சபையை நாடி வந்தவுடனே ஆடாகப்பட்ட அப்பன்மார்கள் பெண்ணாகப்பட்ட அரும்பெரும் தாய்மார்கள் பெரியவர் சிறியவர் ஆகியவற்றை பேர் கடலை போல காட்சி தராங்க. அவர்களுக்கெல்லாம் நமது நாடா குழு சார்பாக முத்தாந்த முதல்கண் வணக்கம் வந்தனம். வணக்கம் வந்தனம். இருந்த போதிலும் இன்று நடத்தப்படும் நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் கணவனை உயிர் காத்த கற்பகவல்லி. கந்த புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. ஆமா, இந்த நாடகத்தில் நான் யாரு? யாரு? எமது பெயர் என்ன? என் நாடு நகரம் என்ன? நாடு நகரம் என்ன? சொல்லவாடி கண்ணமா. கொஞ்சம் அமைதி அண்ணா. அறா 3 பேரும் அடுப்பாங்கல்லாட்டு எந்திரிச்சு நின்றுகிட்டு உட்கார மாட்டீங்க. நான் ஜோதி பதிவதன் ஜாதி மலரணிந்து அண்ணன் நடனெடுக்க பின்ன ஜடை கொடுங்க. அறா இது கல் வச்சு தோட்டம் நல்லா இருக்குறா. நான் ஜோதி மதிவதன் ஜாதி மலரணிந்து அண்ணன் நடனெடுக்க பின்ன ஜடை குழுங்க. ஆயிரத்தாதிகள் ஆளாத்தி ஏந்தி வர எமது பெயரோ உமது பெயரோ காலு விரல கூட பார்க்க முடியாது. நாடு பட்டாது பாடுபட்டு பண்ணகரையில 4 உண்டு கழித்துங்கிற முடியல என்னாலேயே. பின்ன பின்ன எனக்கு மட்டும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 5 பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணமா நான் ஜோதி மதிவதன் ஜாதி மலரணிந்து நடனடக்க பின்ன ஜடை குழுங்க. ஆயிரத்தாதிகள் ஆளாத்தி ஏந்தி வர எமது பெயரோ உங்களுடைய கற்பகம் என்று தெரிவிக்கலாம். ஓ கற்பகம். உங்களுடைய பேரோ கற்பகம். அப்படி இருந்துட்டால் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்னை பெற்ற மாதா பிதா தாய் தந்தை யாருன்னு கேக்குறேன். உன்னையும் பெற்றாங்களா புள்ளன புண்டக்க கூடாது. புண்ணியவதி புண்ணியவதி யாருமா? அடியன பத்துமா
இன்னும் அஜித் குமார் அண்ணா அவர்களும், அண்ணா உங்க பேரு தங்கவேல் அண்ணா அவர்களும், இன்னும் அஜித் குமார் அண்ணா அவர்களும் இந்த கோமாளிக்காக அவருடைய சொத்தில் இருந்து அன்பளிப்பு அளித்துள்ளார். அவர் செய்யக்கூடிய தொழிலும் எந்த முகம் போனாலும் தங்கமுகமாக வாழ வேண்டும் என்று எல்லா வளர்ந்த அம்மனை வேண்டுகிறேன். ராமோஜயம் ஓய் என்னப்பா பேரு? பேரு சொல்லலையா? அப்ப நாங்க கொடுத்ததெல்லாம் என்ன ஓம்பர் தானே கேக்குறாங்க. கண்ணம்மா, இன்னும் நமது வேடத்திற்காக அன்பளிப்பு செய்த குடும்பங்கள் எல்லாம் எத்தனையோ கொடுத்தவங்க கொடுக்காதவங்க நல்ல உள்ள படைத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த அக்கினி மாரியம்மன் சன்னதி எவ்வாறு நாளுக்கு நாள் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்குதோ அவ்வாறே உன் குடும்பம் வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ராமோஜி ஆமாம்மா, என்ன 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடிகள், 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடிகள் அங்கத்திலே சுமந்து என்ற பெற்ற மாதா பிதா தாய் தந்தை அம்மா விதர்ப்பதேசத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னனுக்கும் அமுதவள்ளிக்கும் நான் மகளா பிறந்தேன். மகளாக நீங்க பிறந்து விதர்ப்ப தேசத்தில் வாழ்ந்து வரீங்க. அம்மா அப்படி இருந்துட்டா அப்படி மகளாக பிறந்து என்ன நாளொரு வர்ண பொழுதொரு மேனியாக என்ன வளர்த்து வாலிபம் செய்து இன்னைக்கு நான் தக்க பருவத்துல இருக்கிறேன். ஓ, தக்க பருவத்துல இருக்கிற அப்படின்னா கீழ்வாதி ரத்னமா போட்டுக்கு சீக்கிர ரெடி ஆகி போயிட்ட. இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துரும். அப்புறம் அதனால நான் தக்க பருவத்திலே இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி கண்டு ஒரு நல்ல பாட்டு பாடுவியா பாட மாட்டியா? பாட்டுதான் மொழியா கேட்க மாட்டான். சரி, இப்பதான் பாட நினைச்சா போயிருவேன். கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல பாயசம் வெக்கடாடி அடியே என்னமா வெக்கடாடி நீ கொஞ்சம் போது வெக்கண்டா நான் போடி புள்ளா போடி கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தல பாயசம் வெக்கடாடி அடியே என்னமா வெக்கடாடி நீ குமியும் போது தெரிஞ்சு போட்டுல்லா போடி ஒரு பொம்பளைய இப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பாடலாம். உங்களுக்கு எல்லாம் சிரிப்பது சக்காலத்தி ஓரத்துல இருந்தே கல்லெடுத்தவனெல்லாம் அடிக்க கூடாது. என்னடா குமியும் போது தெரியுது? என்ன குமியும் போது தெரியுது? கொலாய் சரி அம்மா, அப்படி இருந்துட்டு போதிலும் நீ வந்த நோக்கம் என்ன? தந்தையார் அழைத்திருக்கிறார். உடனே போய் பார்க்கலாம். ரயிலுக்கா போற? பொறுமையா பேசுங்க. இப்ப சொல்லுங்க. இப்ப என்னமா கேட்டீங்களா? இப்ப என் மகளை அழைத்து வந்தாயா? ஓ, உங்க பொண்ணா? என் பெண். உங்க பொண்ணு இப்பதான் கொடகாலியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குது. அது என்ன தண்ணி ஊத்திக்கும் போது என்னமோ வர்றக்கு அதனால அம்மா வருதுங்க, உடனே வருது. மகளே மகளே அப்பா நாடு சென்று நறுமண நாடெடுத்து நந்தவன நாடு சென்று நறுமண நாடெடுத்து நாடு சென்று புதுமல நாடு
மல்லிகை முல்லை பூங்கு மந்தார மனோரஞ்சனம் என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மலர்கள் எல்லாம் பறித்து வந்த பாதத்தை பாலால் கழுவி பட்டாடையால் இழுத்து கொண்டு வந்த மலர்கள் எல்லாம் குவித்து உங்க மகளாகப்பட்ட கற்பகம் உங்க பொன்னான திருவடிக்கு வந்தன புரிகிறேன் அப்பா. மகளே என்னப்பா என்னப்பா என் மக எப்படி உன் மகனுக்கு என்னப்பா என்னை போல இருக்கிறாள். அப்படி சொல்லாத. நீ நல்லா 1000 லிட்டர் தண்ணி பேரலாட்டம் நீ இருக்கிற. என்னடா வார்த்தை? அந்த பிள்ளை கஞ்சிக்கு இல்லாத கல்லில் சிக்கன மர மாட்டம் பாவம் அந்த பிள்ளை கிடக்குது. யாரு என் மகளா? பாவம் அறியாத பிள்ளை ஒண்ணும் தெரியாது. வாயில வரல கூட கடிக்க தெரியாது. அப்படியா? சரி போ மகளே. நானே கஞ்சிக்கு சத்தலாட்டு இருக்கிறேன். எங்க அப்பா எனக்கு பால் ரூபா நெய் ரூபா சோறு ரூபா ஊட்டி ஊட்டி வளர்த்து எப்படி நான் திமு திமுன்னு இருக்கிறேன். என்ன பால் ரூபா நெய் ரூபா நீ போய் தின்னுடா. ஏடா அத நீ போய் திங்கிறது நாடு தின்னுட்டு எங்களை பார்த்தா அப்படி தெரியுதா? ஏன் அதை நான் சொல்றேன் அப்படி தெரியுதாடா? என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் பண்ணவே தெரியுதா? காசு ஊம்பணுமா? ஊம்பணும். அப்பா பொன்னாட திருவடிக்கு நான் வந்தன புரிந்திருக்கிறேன் தந்தையே. மகளே என் திருவடி பாதத்தை படுதிபடியினால் நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படி 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 மகளே? அப்பா மகளே என் பாதம் அது மகளே படிதாலே மகளே பாங்குடனே வாழ்ந்திருப்பான்.
என் பாதமன படித்ததாலே என் மகளே அவனுக்கு என்ன கோரன்னு அவனுக்குலாம் காதி கூட ஒரு வெத்தலை பாக்கு வாங்கி போடக்கூடாது, ஒரு டீ தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. பெரிய மனுஷனா அப்ப எனக்கு கொடுக்கறது பீ தண்ணி உனக்கு மகளே எப்படி எப்படி என் திருவடி பாதத்தை படுதிபடியினால் நீ என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருந்தால் வையகத்தில் கோடான கொடிகாலம் வாழ்ந்திருந்தாலும் கொடி நின்று அப்பா இருந்தாலும் உங்களிடம் நான் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? ஒரு வார்த்தையா? மகளே ஆகட்டும். அப்பா இந்த வஞ்சியார அழைத்த செய்தி சொல்ல வேணும். அப்படி அரண்மனையிலே இருந்த என்ன அது சீக்கிரமாக அழைத்த விஷயம் என்ன தந்தையே? மகளே இன்று தினம் வரவேற்ற காரணம் என்ன? என்ன விஷயம்? மகளை அழைத்த செய்தியை அன்புடன் சொல்ல வேண்டும். அப்படியா மகளே? அப்பா கல்யாண காரியம். கல்யாணமா? உண்மைதான். டே கோமேரி, ஓய் அடே கோமேரி, ஆறு கோமேரி பிடிச்சிட்டு இருக்குது. அட உங்க மாட்டுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நான் கூப்பிட்டு விட்டனா? அப்படியா? கோமாளி ஓல் இங்க பாரு. ஓல் இவ்வளவு காலமாய் என்னாடி எப்படி சிரிப்பு? இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. காடு வாங்குது, வீடு போங்குது. இந்த வேலையில எங்க அப்பாவுக்கு கல்யாணமாமா. ஒப்பனுக்கு கல்யாணமாமா? எங்க அப்பாவுக்கு கல்யாணம், எனக்கு சித்தி வர போறாங்க. அப்பனுக்கு கல்யாணம், சித்தி வர போறாங்க. அப்பா இப்படி வயதான காலத்துல நீங்க ஏற்கனவே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி எங்க அம்மாவுக்கு ஆசைக்கு அழகா நான் ஒருத்தி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு ரெண்டாவது கல்யாணம்? எனக்கா? எனக்கு தான் சொல்லிட்டு இருக்க கல்யாணம் பண்ண. வேற என்னப்பா? உனக்கு சின்ன அம்மா வர போறாங்க, நீ கல்யாண சாப்பாடு சாப்பிட போற, அவங்க வேலை விடுறதையும் பார்க்க போற. மகளே அப்பா எனக்கு இல்ல, உனக்கு கல்யாண காரியனம் செய்ய வேண்டும். என்ன கல்யாணம்? எனக்கு திருமணமா? உண்மைதான். எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்களா? உண்மைதான். அப்பா உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? அப்பா மகளே அப்பா போ. ஐயோ எனக்கு திருமணம்
காரியமா உன் அழைச்சிருக்கிற உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேணும்னு சொல்றீங்களே, உண்மைதான். எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கன்னியா வாழ்ந்து வரேன். எனக்கு திருமணம் வேண்டாம், காலமுள்ள வரைக்கும் உங்களுக்கு மகளாக உங்களுக்கு துணையாவே நான் வாழ்ந்து வரேன். மகளே, நீ சொல்றது ஒரு நியாயம்தான். ஆனா ஒரு வயசு பொட்ட பிள்ளைய அரண்மனையை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன போல மன்னவர்கள் எழுவதும் பேசுவாங்க மகளே. அதனால திருமணம் செய்ய வேண்டும். ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை வீட்டிலே வைத்திருந்தால் உன்னை போல் மன்னர்கள் எல்லாம் எண்ணி நகைத்து ஏழினம் பேசுவாங்க, பாப்போர் சிரிப்பாங்க, பரிகாசம் பேசுவாங்க. இவ்வளவு வயசாயிருச்சு பொட்ட பிள்ளைக்கு என்ன கல்யாணம் கொடுக்காம இருக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன நேரமோ என்ன ஜாதகமோ எப்படி பிறந்திருக்குதோ தெரியல, என்ன வீட்லயே வச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்களை போல மன்னர்கள் எல்லாம் எண்ணி நகைத்து ஏழினம் பேசுவாங்க. அதனால உனக்கு திருமணம் செஞ்சு தரேன்னு சொல்றீங்க. தந்தையார் வார்த்தை என்பது சித்தமாகட்டும். இருந்தாலும் அப்பா, எனக்கு கல்யாணம் செய்வதாக இருந்தா என் கண்ணுக்கேத்த கனவாளன், என் மனசுக்கேத்த மனவாளன், எனக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி எனக்கு மாப்பிளை பாருங்க. உங்க ஆசை பிரகாரம் நான் திருமணம் செஞ்சுக்கிறப்பா. அப்படி ஆகட்டும் மகளே, வாங்க ஆகட்டும். மூத்திரம் உடத்து கூட போக கூடாதா? அதனால இல்ல இந்த நாடகத்துல மூத்திரமும் விடக்கூடாதா? அதனால என் மகளுக்கு மாப்பிளை பார்த்து வர வேண்டும். ஓ, மாப்பிளை பார்க்கணும். ஆமா, ஆமா ஆமா. என்ன மாமா? இல்லைங்க, நான் புரோக்கர் தாங்க. அதனால பொண்ணு புரோக்கரு, மாப்பிளை புரோக்கரு. உனக்கு பொண்ணு வேணுமா மாப்பிளை வேணுமா? மாப்பிளை. ஆமா, சரி சொல்லு. அதனால மாப்பிளை பார்க்க வேண்டும். மாப்பிளை பார்க்கணும் உன் பொண்ணுக்கு. சரி பார்க்கலாம் விடு. ஆனா இப்ப கூட ஒரு மாப்பிளை இருக்கிற. அப்படி யாரு? வா, கூட்டிட்டு போய் காட்டுறேன். கிளி எடுக்காது, கிளி சீட்டு எடுக்காதா? அங்க போய் பேசுறேன். இல்ல இவரு தான். அவரா? அவரை பார்த்தா பெரியவருமே தெரியலையா? பெரியவரா? ஏங்க இந்த காலத்து ஸ்டைலுங்க, அது வெள்ளை பெயிண்டுங்க. அதனால மாவல் பாதி சென்று போக வேண்டும். சரிங்க, ஆகட்டும். கேளுங்க சபையர்களே. அதே சமயத்தில் இப்பொழுது சத்தியசீலன் சபை தர்பார் அவரால் மற்ற விஷயம் பின்னால்
மகாராஜா அவர்களே, நான் ஜமீன்கண் வருகிற போது ராஜா, நீங்க யாரு? என் பேர் என்ன? உங்க பேர் என்ன? நான் எக்குலத்து வேந்தேன். நீங்க எக்குலத்து வேந்தேன். என் தாய் தந்தைகள், உங்களுடைய தாய் தந்தைகள், என் வெற்றிகள், உன்னுடைய வெற்றிகள், என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு நன்றாக தெரியும். தெரியுமா? நிச்சயமாக. எங்க பாட்டி கொலையாடுது.
தெரியுமா? நிச்சயமா தெரியும், சத்தியமா தெரியும். எப்படி? நீ யாரு, உங்க அப்பா யாரு, உங்க பாட்ட யாரு, உங்க தம்பி யாரு, 4 கலகட்டா தெரியும். ஏய் கலக்கட்டா இல்ல தலைகட்டா தெரியும். தலைக்கட்டு தலைமுறையாக தெரியும் என்று சொல். ஆமா அப்படிதானே? ஆமாங்க. பட்டிக்காரே அப்படி பூங்கோட்டு தொண்டை பாரு எப்படி ஓடிதானே. நீங்க யாரு, யாரு ஒண்ணு இல்லாம சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. சொல்லுங்க. நம்பர் 1 சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம், ஓமலூர் வட்டம் நல்லூர் மினிப்பு கோயில் பூஜாரி செட்டி உங்க தாத்தா. செட்டி பூஜாரி உங்க தாத்தா. நம்பர் 2 செட்டி பூஜாரி மாமா சித்த மாத்தியாரு உங்க அப்பா. ஆமா, இது எப்படி தெரியும் உனக்கு? இதெல்லாம் எப்படி தெரியும் என்ன கேக்குற? பின்னாடி புரட்ட பாரு, அட போறத பாரு, அவங்க எழுதிருக்குது பாரு, அத படிச்சு பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? பின்ன அண்ணா உனக்கு படிக்கவும் தெரியுமா? நான் என்ன படிக்க தெரியுமா? நல்லா படிக்குமா? அப்பா அண்ணா நீ படிச்சவரா இல்லன்னா குட்டிச்சவரு? படித்தவரா? ஆமா, நான் படிச்சாலு. நல்லா படிப்பியா? நல்லா படிப்பின. நல்லா படுறா. அப்படியா? ஏண்டா இப்ப நீ தான் நல்லா படுறான்னு. ஏய் படிடான்னு சொன்னேன். ஓ, நல்லா படிடான்னு சொன்னீங்களா? நம்பர் 3 அது மட்டும் இல்ல, அங்க எழுதிருக்கிறதுல எழுத்து. ஆமா, அதெல்லாம் நல்லா சொல்லுவல. நல்லா சொல்லுடு. சரி, நல்லா 4 பேர் பாக்குற மாதிரி, 4 பார்த்து கேக்குற மாதிரி நல்லா படிச்சு காட்டி. நீ தான் படிச்சு காட்டு சொன்னீங்க. படிச்சு காட்டான்னு சொன்னேன். ஓ, படிச்சு காட்டான்னு சொன்னீங்களா? நம்பர் 3 சரி. இன்னும் இந்திய அகில கலர் சுடர்மணி விருது பெற்ற. சரி, எங்க நம்ம இந்தியாவுல மட்டும் விருது பெறல, அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி ரஷ்யா போய் விருது பெற்ற எங்க மாதவ வாத்தியாரு நீ. நம்பர் 4 சரி, எங்க மாதவ வாத்தியார் தம்பி நயனாமலை வாத்தியாரு முத சூரராஜ் போட்டுக்கிட்டு வந்த மாதிரி பீத்தாளைய, அவன் தான் உங்க தம்பி. ஆக மொத்தம் 4 4 3 7 நீ. மாட்டுக்கு செனமுச்சு போடுறோம். நான் இதை கேட்கவில்லை. இந்த நாடகத்தில் நான் யார்? இந்த நாடகத்தில் நீங்க யாரு? உங்க பெயர் என்ன? நான் யார் என்று உரைக்கும் முன்பதாக ஆனை கவுண்டர் மாநகரத்திலே ஆமா பாட்டப்பன் சுவாமி ஆண்டவருடைய பண்டிகையை முன்னிட்டு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய செட்டி என்கிற ராமதாஸ் அவர்களுடைய அருமை மகனாய் விளங்கி வரக்கூடிய ஆர் பொன்னையன் அவர்கள் இந்த நாடகத்தை வேண்டுதலை கூத்தாக அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். ஆமா, அது மட்டுமல்ல, தூண்டாமணி என்னடா தான் அப்படி பேசுவீங்க? சொல்றேன், நானும் தான் கேக்குறேன். அது மெதுவா பேசுங்க. சீட்டு கொடுத்தாங்களா? சீட்டே தேவையில்ல பாரு, வச்சுக்கிறாங்களா என்னத்துக்கு? அதனால தூண்டாமணி விலைக்கு துளிவிட்டு இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேண்டும். தூண்டுகோலாய் இருந்து நம்முடைய நாடக சபாவை இங்கே கொண்டு வர பெரும்பாடுபட்ட நம்முடைய டாஸ்மார்க் சக்திவேல், ஒயின் ஷாப் சக்திவேல், ஆமா, அவர்கள் சார்பாக நல்ல ஒரு வாய்ப்பினை அளித்திருக்கிறார்கள். என் தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தை செல்வங்கள், அத்தனை அன்பு உள்ளங்களும் நமக்காக வாரி வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம் கலையை நாடெங்கும் உலகமெங்கும் ஒளிபரப்ப வருகை வந்திருக்கின்ற அக்கினி புயல் யூடியூப் சேனல் உரிமையாளர் சேகர் அண்ணார் அவர்களுக்கும் நாடக கலைக்குழுவின் சார்பாக அக்கினி மாரியம்மனுடைய அருளை பெற்று பாட்டப்ப சாமியினுடைய அருளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். சமர்ப்பணம்.